டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. இதில் கொஞ்சமாக நான் பேசிக்கிறேன், ஓகேவா? ஸோ என்ட்ரா ஐடி எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், என்ட்ரா ஐடினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதிலே இருக்குது என்ட்ரா ஐடி. ஸோ ஐடி ஒரு ஐடென்டிட்டிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஸோ இங்கே ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு நம்ம மல்டிபிள் மைக்ரோசாஃப்ட் சர்வீசஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பவர் ஆப்ஸ். ஸோ பவர் ஆப்ஸு, அதுக்கப்புறம் பவர் ஆட்டோமேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பவர் பேஜஸ். ஸோ இந்த மாதிரி மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட். அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் 365. ஸோ இந்த மாதிரி மைக்ரோசாஃப்டோட மற்ற சர்வீசஸை நீங்கள் இந்த ஐடியை வச்சு அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஐடியை எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அஷூர் அக்கௌண்ட்டு மூலயமா இந்த மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடியை கிரியேட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம அடுத்தது பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி என்னென்னு ஒரு இன்ட்ரடக்ஷனை பார்த்துட்டு எப்படி என்ட்ரா ஐடியை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஏன் இந்த என்ட்ரா ஐடி கிரியேட் பண்ணியிருந்தாங்க, எதுக்காக இந்த என்ட்ரா ஐடியை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை பார்ப்போம். ஸோ என்ட்ரா ஐடியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நம்ம ஒரு சிங்கிள் யூசரை கிரியேட் பண்ண முடியும், ஒரு யூசரை மேனேஜ் பண்ண முடியும், அவங்களுக்கு யூசரை கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் குரூப்பு, யூசர் குரூப் கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம அஷூர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நம்ம ரோல் அசைன் பண்ணும்போது யாரெல்லாம் நம்ம அந்த குரூப்பில் இருக்காங்களோ அவங்க நேம்லாம் ஆட் பண்ணி ரோல் அசைன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மளே ஒரு குரூப்பை யூசரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே குரூப்பை கிரியேட் பண்ண முடியும். அந்த குரூப்பில் உள்ள யூசருக்கு அக்சஸ் அசைன் பண்ண முடியும். இப்போ நம்ம சிங்கிளாக அக்சஸ் கொடுக்காம ஒரு குரூப்பாக கிரியேட் பண்ணிட்டு அந்த குரூப்புக்கே அக்சஸ் கொடுக்க முடியும். ஸோ ஒரு 10 பேரை கிரியேட் பண்ணி 10 யூசர் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா 10 யூசர் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த 10 யூசரை ஒரு குரூப்பில் ஆட் பண்ணி ஆட்மின் அப்படின்னு அந்த குரூப்புக்கு நேம் போட்டோம் அப்படின்னா அந்த குரூப்பில் உள்ள அத்தனை பேரையும் ஆட்மினாக மாற்றிடலாம், ஆட்மின் அக்சஸ் கொடுத்துடலாம். ஸோ அப்போது அவங்க மட்டும் அந்த குரூப்பில் உள்ள அந்த 5 பேரோ 6 பேரோ 10 பேரோ அவங்க அந்த பர்டிகுலர் ஆக்சஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ண முடியும். சிங்கிளாக நம்ம ஒரு யூசரை கிரியேட் பண்ணி ஒவ்வொரு ஆக்சஸை கொடுக்கறதுக்கு பதிலாக குரூப்பாக கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன், நம்ம மைக்ரோசாஃப்டோட அப்ளிகேஷன் நிறையா இருக்குது. மைக்ரோசாஃப்ட் 365, கோபைலட்டு, பவர் ஆப்ஸு, இந்த மாதிரி நிறைய மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் இருக்குது. அந்த எல்லா ப்ராடக்டையும் நம்ம இந்த என்ட்ரா ஐடியை வச்சு நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ட்ரா ஐடி ஒரு க்ளவுட் பேஸ்டு ஐடென்டி ப்ராசஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம அஷூரில் அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அஷூர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஐடென்டிட்டி பர்பஸுக்காக, ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ரெசோர்ஸ் கிரியேட் பண்ணும்போது அதுக்கு ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்காகவும் நம்ம இந்த என்ட்ரா ஐடியை யூஸ் பண்ணலாம் தேவைப்பட்டா, ஓகேவா? ஒரு செக்யூராக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு என்ட்ரா ஐடி கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ என்ட்ரா ஐடி ஏன் வந்து அஷூர் ஆக்டிவ் டைரக்டரியில் என்ட்ரா ஐடி அப்படிங்கிற நேமை சேஞ்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரே நேமில் எல்லா சர்வீஸையும் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஒவ்வொரு சர்வீஸுக்கே தனித்தனி அக்கௌண்ட் இருக்கக்கூடாது, தனித்தனி லாகின் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரே நேம். இப்போ நம்ம இந்தியாவில் சொல்கிறாங்க இல்லையா, ஒன் நேஷன் ஒன் இல்லை, இப்போ நம்ம ஒரு இந்தியாவில் ஒரே நாளில் தேர்தல் நடக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா பிஜேபி கவர்மெண்ட்டு. அதே மாதிரி ஒரே நாளில் எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம தேர்தல் வைக்கிற மாதிரி இங்கே ஒரே ஒரு அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு மைக்ரோசாஃப்டோட எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ரேஷன் கடை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முன்னெல்லாம் பர்டிகுலராக ஒரு ரேஷன் கடை இருக்கும். அந்த ரேஷன் கடையில் மட்டும் தான் நீங்கள் போயிட்டு அந்த மளிகை பொருளை நீங்கள் வாங்கிக்க முடியும். இப்போலாம் அப்படி கிடையாது, ஆதார் கார்டு வந்துருச்சு. ஸோ ஆதார் கார்டு எனேபிள் பண்ணதுனால எந்த ரேஷன் கடையில் வேணாலும் 3 நாளைக்கு அப்புறம் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 3 நாள் அந்த கடையில் வாங்க முடியும். 4வது நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கடையில் வேணாலும் தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலையோ எந்த கடையில் இருந்தாலும் உங்கள் ஸ்மார்ட் கார்டை வச்சு வாங்கிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா உங்கள் ஆதார் கார்டை ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வாங்கிட்டீங்கிறத ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரே ஐடி, அந்த ஒரு ஐடி வச்சுக்கிட்டு நீங்கள் மைக்ரோசாஃப்ட் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த என்ட்ரா ஐடி, ஓகேவா? என்ட்ரானா என்ட்ரன்ஸ், நீங்கள் உள்ளே போகிறதுக்கு.
அதை லாகின் பண்ணி அந்த சர்வீஸை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் மாதிரி தான் இந்த என்ட்ரா ஐடி. ஓகேவா? என்னெல்லாம் பண்ணோம் இந்த என்ட்ரா ஐடியை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும், என்ட்ரா ஐடினால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக யூஸரை மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆர்பிஏசி ஐஏஎம் பண்ணோம் இல்லையா, ஆர்பிஏசி ஐஏஎம் என்ன பண்ணோம், நம்ம ஒவ்வொரு யூஸருக்கும் அக்சஸ் கொடுத்த மாதிரி இங்கேயும் நம்ம பண்ண முடியும். ஸோ யூஸரை மேனேஜ் பண்ண முடியும், யூஸர் குரூப் கிரியேட் பண்ணி அதுக்கு அக்சஸ் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த என்ட்ரா ஐடியை வச்சுக்கிட்டு மல்டிபிள் அப்ளிகேஷனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டாக இந்த என்ட்ரா ஐடி தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் சிங்கிள் சைன் ஆன். ஸோ நீங்கள் சிங்கிள் சைன் ஆன்னா என்ன அப்படின்னு முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒரே ஐடி எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஒரு கீயாக இருக்க போகுது. ஸோ அதான் சிங்கிள் சைன் ஆன் அப்படின்னு அதுக்கு ஒரு ப்ராசஸ் வச்சுருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷனுக்கும் இப்போ நீங்கள் அசூரில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம், அவுட்லுக்கோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது, கூடவே நம்ம இந்த என்ட்ரா ஐடியும் ஆட் பண்ணி மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓடிபி வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் இல்லையா நம்ம பர்சனல் மெயில் ஐடியை, அதுக்கு பதிலாக என்ட்ரா ஐடியோட அத்தன்டிகேஷன் கொடுத்து 2 ஃபேக்டர் செகண்ட் அத்தன்டிகேஷன் பண்ணிக்க முடியும். மல்டி ஃபேக்டர்னாலே ஒன்றுக்கு மேலே அத்தன்டிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா அது மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் தான். ஸோ க்ளவுட்னா கொஞ்சம் செக்யூராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷனுக்கு இந்த என்ட்ரா ஐடியை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி நம்ம இதை க்ளவுட்லேயும் பண்ணிக்கலாம், ஆன் ப்ரிமிசஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும். ஸோ நம்ம க்ளவுடில் உள்ள சர்வீஸுக்கு மட்டும்தான் என்ட்ரா ஐடி யூஸ் பண்ண முடியுமாலாம் கிடையாது. இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் 365 நம்ம லோக்கல் பிசியில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை லாகின் பண்ணுறதுக்கும் என்ட்ரா ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோசாஃப்டோட எந்த ப்ராடக்ட்டு நீங்கள் லாகின் பண்ணோம் அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஆன் ப்ரெமிசஸ் நம்ம லோக்கல் பிசியில் கூட இந்த என்ட்ரா ஐடி சப்போர்ட் பண்ணும். நீங்கள் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிட்டா மட்டும் போதும். ஸோ என்ட்ரா ஐடி அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் போதும். அதை வச்சு நீங்கள் ஃபிசிக்கலாக இருக்கிற சாஃப்ட்வேர் இல்லை பிசியில் கூட நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா யூஸரை கிரியேட் பண்ணுறது, குரூப்பை கிரியேட் பண்ணுறது, ஸோ அவங்களுக்கான ஆக்சஸ் ஆர்பிஎஸ்சி, ஸோ ரோல் பேஸ்டு ஆக்சஸ் கண்ட்ரோல் நம்ம ஆல்ரெடி பண்ணோம். ஸோ அதுக்கு என்ட்ரா ஐடியை வச்சும் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டாவது அத்தன்டிகேஷன். ஸோ அத்தன்டிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ தான் சொன்னேன், நம்ம மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷனுக்கு செகண்டு ஒரு அத்தன்டிகேஷனாக இந்த என்ட்ரா ஐடியை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதையே யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம இதை இப்போ க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு காலைல வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரா ஐடியில் ஒரு யூஸரை க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து அது மூலயமா பவர் ஆப்ஸை நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு அக்சஸ் கொடுக்க போகிறோம். இப்போ இருக்கிற டைமில் நம்ம முடியாது, ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆகும். அதாவது நாளைக்கு காலைல வந்தோன்னா ஃப்ரெஷ்ஷாக அதை ஆரம்பிப்போம். ஓகேவா? இதை நம்ம பண்ணி பார்த்துடலாம். அதே மாதிரி பாஸ்வேர்டு இல்லாத லாகின். ஸோ ஆக்சுவலாக நம்ம பாஸ்வேர்டு இல்லாத லாகின் நம்ம பண்ண போகிறது இல்லை, ஏன்னா அது ஓடிபி வர மாதிரி இருந்தால் அது பாஸ்வேர்டு இல்லாத லாகின். இங்கே வந்து நம்ம லாகின் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தா போக போகிறோம். இப்போ நம்ம அஷூர் அக்கௌண்ட்டே பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேட்டர், விண்டோஸ் அத்தன்டிகேட்டர்னு ஒரு ஆப் இருக்குது தெரியுமா? அதில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட்லெஸ் லாகின் தான் அதில் பண்ணுவோம். நம்ம யூசர் நேம் மட்டும் கொடுத்துட்டா போதும். அத்தன்டிகேட்டரில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அத்தன்டிகேட்டருக்கு ஒரு 2 டிஜிட் நம்பர் வரும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், பாஸ்வேர்ட்லெஸ் லாகின் உள்ளே போய்டுவீங்க. நீங்கள் பாஸ்வேர்டே போட தேவையில்லை. இப்போ நீங்கள் அவுட்லுக் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த யூசர் நேம் மட்டும் போட்டுட்டு அத்தன்டிகேஷனை மட்டும் ஆட் பண்ணி வச்சுருந்தா போதும். நீங்கள் எந்த வித பாஸ்வேர்டு டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ்வேர்டு மறந்துடுவோம் நம்ம அடிக்கடி. அத்தன்டிகேட்டில் ஆட் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த டிவைஸ் மட்டும் இருக்கணும், மொபைல் டிவைஸ், அந்த ஆப் மட்டும் எந்த டிவைஸில் இருக்கோ போதும். இங்கே நீங்கள் யூசர் நேம் கொடுத்தோடனே ஓடிபி இல்லை அந்த 2 டிஜிட் நம்பர் அங்கே போய்டும். நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணால் போதும், பாஸ்வேர்ட்லெஸ் லாகின் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இதுலேயும் என்ட்ரா ஐடியிலையும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். என்ட்ரா ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்டு வரும். நீங்கள் இந்த என்ட்ரா ஐடியை ஓகே பண்ணிங்கன்னா அங்கே லாகின் க்ரியேட் பண்ணிக்கலாம். லாகின் ஆகி உள்ளே போயிடும். அடுத்தது ஆத்தரைசேஷன். ஆத்தரைசேஷன் தான் நம்ம யூஸரை க்ரியேட் பண்ணிவிட்டு யார் என்ன ரிசோர்ஸை அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். ஸோ இதையும் நம்ம பண்ண போகிறோம் நாளைக்கு. ஸோ இப்போ நம்ம என்ட்ரா ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு பவர் ஆப்ஸை மட்டும் லாகின் பண்ணணுமா, இல்லை
மைக்ரோசாஃப்ட் 365 லாகின் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம். இப்போ நான் நாளைக்கு என்ன பண்ண போகிறேன், பவர் ஆப்ஸை மட்டும் லாகின் பண்ண போகிறேன். ஸோ அந்த அக்சஸ் நம்ம யார் அக்சஸ் பண்ணணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அந்த என்ட்ரா ஐடியை வச்சுக்கிட்டு. அதே மாதிரி அக்சஸ் பாலிசிஸ். ஸோ நம்ம அந்த பாலிசி நம்ம க்ரியேட் பண்ணி அந்த பர்டிகுலர் யூசருக்கு நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். இது நம்ம யூசர் நேம் க்ரியேட் பண்ணும்போது அந்த பாலிசியும் சேர்த்து நம்ம க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு எந்த ரிசோர்ஸை அக்சஸ் பண்ணணுமோ அதை மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். நீ மற்ற ப்ராடக்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு மைக்ரோசாஃப்ட் 365 லாகின் பண்ணுற ஆப்ஷன் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா அவங்க பவர் ஆப்ஸை லாகின் பண்ண முடியாது. ஸோ வேறு ரிசோர்ஸை நீங்கள் மாற்றி அக்சஸ் பண்ண போனீங்கன்னா அக்சஸ் ஆகாது. ஸோ அது இங்கே நம்ம இந்த ஐடி மூலயமா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அடுத்தது சிங்கிள் சைன் ஆன் சொல்லிட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துட்டோம். நம்ம மைக்ரோசாஃப்ட் சம்மந்தப்பட்ட மைக்ரோசாஃப்டோட எல்லா ஆப்ஸையும் நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு 365 மைக்ரோசாஃப்ட் 365 ஆஃபீஸ், அதுக்கப்புறம் அஷூர், இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க அஷூர், அதுக்கப்புறம் பவர் ஆப்ஸ். ஸோ நாளைக்கு நம்ம அஷூர்லேருந்து பவர் ஆப்ஸ் அக்சஸ் பண்ண போகிறோம் என்ட்ரா ஐடி மூலயமா. அடுத்தது சேல்ஸ்ஃபோர்ஸ் தான் அமேசானோடது. ஸோ அங்கேயும் இது சப்போர்ட் பண்ணுது. இப்போ தேர்ட் பார்ட்டி ஆப்பில் கூட நம்ம என்ட்ரா ஐடியை யூஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் இன்னும் மற்ற மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். அதில் முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுறது இந்த 3 இடம் தான். மைக்ரோசாஃப்ட் 365, அஷூரு, பவர் ஆப்ஸ். அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இடம் இது 3. இன்னும் அதில் மற்ற ப்ராடக்ட்டும் என்ட்ரா ஐடியை சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது டிவைஸ் அண்டு ஆப் அக்சஸ் கண்ட்ரோல். இப்போ நீங்கள் பர்டிகுலர் டிவைஸை கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த பவர் ஆப்ஸ்னால் அது தனி ஆப்ஸ் தான். ஸோ அதையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது டிவைஸோட டைப்பை பொறுத்து மாறும், லொக்கேஷனை பொறுத்து மாறும், அது ரிஸ்க் லெவல் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ரிஸ்க் லெவல் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கிறது தான். ஸோ இது வந்து ஆப்ஷனல். நீங்கள் தேவைப்பட்டால் இதை ஆட் பண்ணிக்கலாம். இது இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உனக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த டிவைஸ் அக்சஸ் கண்ட்ரோலை நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் நம்ம அஷூர் சொல்லிட்டோம், மைக்ரோசாஃப்ட் 365, பவர் ஆப்ஸு. ஸோ பவர் ஆப்ஸ்லேயே தான் பவர் பிஐ வரும். ஸோ பவர் பிஐ, பவர் பேஜஸ், பவர் விர்ச்சுவல் ஏஜென்ட், இந்த மாதிரி ஒரு 5 முக்கியமான ஆப்ஸ் இருக்குது. ஸோ அது 5க்கும் நம்ம என்ட்ரா ஐடியை யூஸ் பண்ணி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம், லாகின்னும் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் பார்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸ். ஸோ சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, அந்த சாஃப்ட்வேருக்கு லாகின் வேணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம என்ட்ரா ஐடி மூலயமா செக்யூரிட்டியை க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் க்ளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷனாக இருந்தாலும் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன், எக்ஸாம்பிள் இஆர்பி. ஸோ நம்ம அஷூர்லேயே வந்து இஆர்பி இருக்குது. ஸோ இஆர்பியும் நம்ம என்ட்ரா ஐடி மூலயமா லாகின் பண்ணிக்க முடியும். இஆர்பி, சிஆர்எம், இந்த மாதிரி என்டர்பிரைஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன் அதுக்கும் என்ட்ரா ஐடி சப்போர்ட் பண்ணும். ஸோ என்ட்ரா ஐடியோட எடிஷன் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து இந்த ஃப்ரீ தான். ஸோ பேசிக் யூசர் அண்ட் ஆப் அக்சஸ் இதுதான் நம்ம பண்ண முடியும். அதனால நான் என்ன பண்ணேன், ஒரு யூசரை க்ரியேட் பண்ண போகிறேன், பவர் ஆப்ஸை அக்சஸ் பண்ண போகிறேன். நாளைக்கு நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸு இதுதான். ஓகேவா? இது ப்ரீமியம் போனீங்கன்னா கண்டிஷனல் அக்சஸ் இதுதான் நம்ம பண்ண முடியாது. நமக்கு ஃப்ரீ ட்ரையலில் இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஆப்ஷன் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். ரெண்டாவது மெத்தட் நம்ம பண்ண முடியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட யூசருக்கு வந்து இந்த மாதிரி இந்த ரிசோர்ஸை மட்டும் அக்சஸ் பண்ணணும், மற்றது பண்ணக்கூடாது. ஸோ இந்த யூசருக்கு லிமிட் அப்படிங்கிறத செட் பண்ண முடியாது. அது ப்ரீமியம் 1ல் வரும். ஸோ ப்ரீமியம் 2ல் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி. ஸோ நீங்கள் இதை நார்மலாக நம்ம அதுலேயும் பண்ண முடியும், ஆனால் ப்ரீமியம் 2 அளவுக்கு பண்ண முடியாது. ஸோ யார் அக்சஸ் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பேசிக் யூசர்லேயே பண்ணுவோம். அதோட அட்வான்ஸாக வேணும்னா ப்ரீமியம் 2க்கு போகணும். ரிஸ்க் பேஸ்ட் அக்சஸ் நம்ம இதில் தான் பண்ண முடியும், பேசிக்கில் வராது. ஓகேவா? ஸோ நீங்கள் பே ஆஸ் யூ கோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீமியம் 1, ப்ரீமியம் 2 உங்களுக்கு பே ஆஸ் யூ கோவில் கிடைக்கும், ரெண்டுமே கிடைக்கும். இது வந்து ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது. நம்ம ஃப்ரீ ட்ரையலில் ஃப்ரீ, ஆனால் இதுவே நீங்கள் பே ஆஸ் யூ கோ போகிறீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் பே பண்ணணும். ஸோ ப்ரீமியம் P1, ப்ரீமியம் P2க்கு பேமெண்ட் உண்டு. ஸோ நீங்கள் நம்ம பில்லிங் பார்த்தோம் இல்லையா, கடைசியாக ஒரு பில்லிங்னு ஒரு எக்ஸசைஸ் பார்த்தோம், அதில் என்ட்ரா ஐடின்னு ஒரு ஆப்ஷனே இருந்தது.
ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமுக்கு எவ்வளோ, ப்ரீமியம் 1க்கு எவ்வளோ, ப்ரீமியம் 2க்கு எவ்வளோன்னு டீட்டெயிலாக தெரியும். ஓகேவா? உங்களுக்கு செக்யூர்டாக இருக்கணும் உங்கள் அக்கௌண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ட்ரு ஐடியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஸோ ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா இது நம்ம பண்ண முடியாது, ஆனால் நீங்கள் பேஆஸ்விகோவில் பண்ண முடியும். எம்ப்ளாயி லாகினை என்ட்ரு ஐடி மூலயமா நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ சிங்கிள் யூஸருக்கு லாகின் கொடுக்க முடியும். அதே மாதிரி அஷூர் போர்ட்டலில் அக்சஸ் பண்ணிக்க முடியும். நம்ம அஷூர் போர்ட்டல்லேருந்து தான் என்ட்ரு ஐடியை க்ரியேட் பண்ண போகிறோம். அடுத்தது பவர் ஆப்ஸை லாகின் பண்ண முடியும். இதை நாளைக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். இமெயில், ஸோ மைக்ரோசாஃப்ட் 365, ஸோ அந்த ஆப்ஸு, அது இல்லாமல் அவுட்லுக்கு கூட நீங்கள் இது மூலிமா மெயிலை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன், ஸோ மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் மூலயமா நம்ம கீலெஸ், அதாவது பாஸ்வேர்ட்லெஸ் லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாமே நம்ம என்ட்ரு ஐடியோட ரியல் டைம் எக்ஸாம்பிள். நாளைக்கு நம்ம இந்த ரியல் டைமில் இதை ஒர்க் அவுட் பண்ணியே பார்த்துருவோம். ஸோ எப்படி அது ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம்.